அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம பிஇஓ எக்ஸாம் 2026 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத, அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு. இதில் வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டாக ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புகள், அந்த யூனிட் 1 தலைப்புகளை ஸ்கூல் புக்கு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை எங்கெங்கே படிக்கலாங்கிற ஒரு ஐடியா இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில இதெல்லாம் இப்போ வள்ளலாரெல்லாம் வந்து ஓல்டு புக்கில், இப்போ நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா நியூ புக் பேஸ் பண்ணி புதிய புக்கில் எங்கெங்கே கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் இந்த சங்க நூல்களில் 8 தொகை 10 பாட்டு, இதில் 7ஆம் வகுப்பு புறநானூறில் இருக்கும். அதே மாதிரி 9ஆம் வகுப்பில் புறநானூறு இருக்கும். 11ஆம் வகுப்பில் புறநானூறு, 7ஆம் வகுப்பில் பெரும்பானாற்றுப்படை, இது 10 பாட்டு நூல்களில் வரும். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் அகநானூறு, 9ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சி, 9ஆம் வகுப்புலேயே குறுந்தொகை இருக்கும். 11th தமிழ் நியூ புக்கில் குறுந்தொகை இருக்கும். 10th இதில் முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்களில். அதே மாதிரி 10th வந்து பார்த்திங்கன்னா மலைபடுகடாம். 10ஆம் வகுப்புலேயே பரிபாடல் இருக்குது. 11ஆம் வகுப்பில் ஐங்குறுநூறு, 11ஆம் வகுப்பில் நற்றிணை. அதே மாதிரி 11th பார்த்திங்கன்னா அகநானூறு 10 இருக்கும். 12th பார்த்திங்கன்னா நெடுநல்வாடை புறநானூறு அகநானூறு. அதே மாதிரி 12th புறநானூறு இருக்கும். இது 2 டைம் வந்திருக்கு. 12ஆம் வகுப்பில் சிறுபானாற்றுப்படை இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் இப்போ நீங்கள் ஒரு மேக்ஸே படிச்சிருக்கலாம். நான் வந்து எங்கெல்லாம் போய் தேர்றது அப்படிங்கிறதுக்கு பொதுவாக 6th to 12th வரைக்கும் இந்த தலைப்புகளை எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த 8 தொகை 10 பாட்டு, இதை இயற்றியவர் யார், அதில் முக்கிய மேற்கோள்கள் என்ன, இது மாதிரியெல்லாம் பார்த்தாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லும் பொருளும், அதில் இலக்கண குறிப்பு, இதெல்லாம் வந்து 8 தொகை 10 பாட்டு சார்ந்து, அதாவது 6th to 12th வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டுலையும் கவர் ஆகும், 8 தொகை நூல்களுக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள். ஐஞ்சிறுங்காப்பியங்களில் 6th சிலப்பதிகாரம், அதே மாதிரி 10th சிலப்பதிகாரம் இருக்குது. 8th பார்த்திங்கன்னா நீலகேசி இருக்குது. 11th நீலகேசி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 8th கலித்தொகை இருக்குது. 9ஆம் வகுப்பில் மணிமேகலை இருக்குது. 9th வந்து பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி, இது கலித்தொகை. இந்த ஐம்பெருங்காப்பியங்களில் வராது, ஐஞ்சிறுங்காப்பியங்களே வராது. 9ஆம் வகுப்பில் யசோதர காவியம். 12th வந்து சிலப்பதிகாரம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீலகேசி, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, யசோதர காவியம். இது சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா 6th 10th 12th உங்களுக்கு கவர் ஆகும். இது வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் நியூ புக் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது கம்பராமாயணம் ராவணகாவியம். 9th ராவணகாவியம் வரும். அதே மாதிரி 10th 12th வந்து கம்பராமாயணம் சார்ந்த பாடங்கள் இருக்குது. அடுத்தது பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சீரா புராணம். 9th பெரிய புராணம் இருக்குது. 10th திருவிளையாடற் புராணம் இருக்குது. அதே மாதிரி தேம்பாவணி 10th இருக்குது. 11th சீரா புராணம் இருக்குது. சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 நமக்கு தெரியும். சிற்றிலக்கியங்களில் கலிங்கத்து பரணி இருக்குது 8th. 9th தமிழ் வீடு தூது, 9th முத்தொள்ளாயிரம், 10th மெய்கீர்த்தி, 11th திருமலை முருகன் பல்லு, 11th காவடி சிந்து, அதே மாதிரி 11th திருக்குற்றால குறவஞ்சி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிற்றிலக்கியங்கள் சார்ந்து 6th to 12th வரைக்கும் உள்ள இலக்கியங்கள். அதே மாதிரி பிற இலக்கியங்களாக 7ஆம் வகுப்பில் அந்த காலமேக புலவர் இரட்டர மொழிதல், 10th இரட்டர மொழிதல், 11th மனோன்மணியம் சுந்தரனார் அவரை இயற்றிய மனோன்மணியம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள். இதில் நாட்டுப்புற பாட்டில் 6th கண்மணியை கண்ணுறங்கு, 6th கடலோடு விளையாடு, 7th பாஞ்சை வளம், அதே மாதிரி வயலும் வாழ்வும் இருக்குது. 8th கோணக்காத்து பாட்டு மலைச்சோறு இருக்குது. 9th நான்மாட கூடல், 11th சித்தர் சார்ந்து சித்தர் உலகம் இருக்குது. 12th நாட்டுப்புற பாட்டு தேயிலை தோட்ட பாட்டுன்னு இந்த இயல் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் இருக்குது. சமய முன்னோடிகளாக யார் யார், இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர், ஆழ்வார்கள், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இதில் 7ஆம் வகுப்பில் புதுமை விளக்கு, 8ஆம் வகுப்பில் திருக்கேதாரம், 8ஆம் வகுப்பில் ஒன்றே குலம், 8ஆம் வகுப்பில் மெய்ஞான ஒளி, 8ஆம் வகுப்பில் உயிர் குணங்கள், 9ஆம் வகுப்பில் நாச்சியார் திருமொழி,
10ஆம் வகுப்பில் பெருமாள் திருமொழி, 11ஆம் வகுப்பில் திருச்சாளல், 12ஆம் வகுப்பில் ரச்சனை யாத்திரிகம், இதெல்லாம் வந்து சமய முன்னோடிகள் சார்ந்த பாடங்கள்லாம் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் எங்கெங்கே கவர் ஆகிறாருன்னு பாருங்கள். 6th காணி நிலம், 8th தமிழ்மொழி, 10th காற்றேவா, 11th பார்த்திங்கன்னா இதழாளர் பாரதி, அவர் சார்ந்த பாடங்கள்லாம் இதில் இருக்குது. பாரதிதாசன் வந்து பார்த்திங்கன்னா 6th இன்பத்தமிழ், 7th இன்பத்தமிழ் கல்வி, 9th குடும்ப விளக்கு, 11th பார்த்திங்கன்னா புரட்சி கவி. இது வந்து இதெல்லாம் பாரதிதாசன் சார்ந்தது. கவிமணி அவர்கள் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பில் வருமுன் காப்போம், நாமக்கல் கவிஞர் பற்றி 7ஆம் வகுப்பில் எங்கள் தமிழ், முடியரசன் நானிலம் படைத்தவன், சுரதா 7ஆம் வகுப்பில் காடுங்கிற இயல் இருக்கும், 12ஆம் வகுப்பில் எதில் வெற்றி பெற அப்படிங்கிறது இருக்கும். பட்டுக்கோட்டையார் வந்து 6ஆம் வகுப்பில் துன்பமில்ல கல்விங்கிற இயலில் இருக்கும். உடுமலை நாராயண கவி 7ஆம் வகுப்பில் 1 2 கவிதை, அந்த கவிதை இருக்கும். கண்ணதாசன் 7ஆம் வகுப்பில் மலைப்பொழிவு, அதே மாதிரி காலக்கணிதம், இது ஒரு முக்கியமான இயல்களாக 2 இயல்கள் இருக்குது. வாணிதாசன் 7ஆம் வகுப்பு ஓடை, ஆலங்குடி சோமு 8ஆம் வகுப்பில் புத்தியை தீட்டு. அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா புதுக்கவிதை சார்ந்தது என்னென்ன இருக்குது. ராஜமார்த்தாண்டன் அப்படியே நிற்கட்டும் அந்தமரம் 7th, தேனரசன் ஒரு வேண்டுகோள் கவிதை 7th ஸ்டாண்டர்ட், பிருந்தா தன்னை அறிதல் 7ஆம் வகுப்பில் இருக்குது. மீரா வந்து 8ஆம் வகுப்பில் விடுதலை திருநாள், 11ஆம் வகுப்பில் பிள்ளைக்கூடம். மேத்தா அவர்களோட 8ஆம் வகுப்பு இளைய தோழனுக்கு ஈரோடு தமிழன்பன், இவர் 9ஆம் வகுப்பில் தமிழோவியம். தமிழ் ஒளி சார்ந்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டமரம், இது 9ஆம் வகுப்பு கவிதையாக இடம்பெற்றிருக்கு. பிச்சமூர்த்தி ஒளியின் அழைப்பு 9ஆம் வகுப்பு. கல்யாண்ஜி 9ஆம் வகுப்பில் அக்கறைங்கிற கவிதைகள் இருக்கும். மீ ராசேந்திரன் 11ஆம் வகுப்பில் விஞ்ஞானி. தருமு சிவராம், இவர் தான் வந்து பிரமிழ், அவர் தான் தருமு சிவராம் 11ஆம் வகுப்பில் தொலைந்து போனவர்கள்ங்கிற இயலில் இருக்குது, அவரை பற்றிய கவிதை இருக்கும். என்குலாப் 11ஆம் வகுப்பில் ஒவ்வொரு புள்ளையும். மணி அவர்களால் இயற்றப்பட்டது இடையீடு கவிதை 12ஆம் வகுப்பில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுக்கவிதை சார்ந்தது 6th to 12th வரைக்கும். அதே மாதிரி சிறுகதைகள் தலைப்பு என்னென்ன, 6th பார்த்தீங்கன்னா கிழவனும் கடலும், 7th ஆழ்கடலின் அடியில், 8ஆம் வகுப்பில் வெட்டுக்கிளையும் சருகுமானும், அதே மாதிரி நிலம் பொது இருக்குது. ஆன்ற குடிப்பிரித்தல், காலம் உடன் வரும், மனித எந்திரம், பால் மனம். 9ஆம் வகுப்பில் தண்ணீர், செய்தி, தாய்மைக்கு வறட்சி இல்லை சிறுகதைகள் இருக்குது. 10ஆம் வகுப்பில் கோபல்ல கிராமத்து மக்கள், புதிய நம்பிக்கை, பாய்ச்சல்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி ஒருவன் இருக்கிறான், இந்த கவிதையும் சரி சிறுகதை இருக்குது. 11ஆம் வகுப்பில் யானை டாக்டர், வாடிவாசல் இருக்குது. அதே மாதிரி 11th பார்த்திங்கன்னா பிம்பம், 12th முதல் கல், உரிமை தாகம், தலைக்குளம், கோடைமலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 6th to 12th வரைக்கும் தமிழில் சிறுகதை தலைப்புகளாக கொடுத்துருக்காங்க. அடுத்தவர் கடைசி பார்த்திங்கன்னா தாயுமானவர் ராமலிங்க அடிகள், 8ஆம் வகுப்பில் நீதிநெறி விளக்கம், 8ஆம் வகுப்பில் பல்துறை கல்வி, 10ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், 12ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா தெய்வமணி மாலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை சார்ந்ததாக இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்க இலக்கியம், 8 தொகை 10 பாட்டு நம்ம என்னென்னங்கிறத பார்த்தோம். 14 கீழ்கணக்கு நூல்களில், இதில் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் சில இடத்துல நாலடியார் வரும். நீதி நூல்களின் சிறப்புகள், அந்த 18 நூல்களின் சிறப்புகள், ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், பக்தி இலக்கியம், தேவாரம் என்னன்னு பார்த்தோம். திருமந்திரம், திருப்புகழ், பட்டினத்தார், அருணகிரிநாதர், தாயுமானவர், வள்ளலார், கம்பராமாயணம், மகாபாரதம், பெரிய புராணம், இதில் பரணி நம்மகிட்ட இருக்குது. கலம்பகம், உலா, தூது, குறவஞ்சியில் கூட இருக்குது, பல்லுவெல்லாம் கிடையாது. சமயங்கள் வளர்த்த தமிழ், சமணம், பௌத்தம், இஸ்லாம், அதுக்கெல்லாம் தான் தேவாரம், சீரா புராணம்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தற்காலம் தமிழ் உரைநடை வளர்ச்சி, புனைக்கதைகள், நாவல், சிறுகதைகள், நாட்டுப்புறவியல், கட்டுரை, இலக்கியம், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா வேறு ஏதாவது தலைப்புகள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது 8 தொகை 10 பாட்டு எங்கே கவர் ஆச்சு, ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிருங்காப்பியங்கள், கம்பராமாயணம், ராவணகாவியம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், தேம்பாவணி, சிற்றிலக்கியங்கள், பிற இலக்கியங்கள், நாட்டுப்புறப்பாட்டு, சித்தற்பாடு, சமய முன்னோடிகள், பாரதியார், பாரதிதாசன், கவிமணி, நாமக்கல் கவிஞர், முடியரசன், சுரதா, பட்டுக்கோட்டையார், உடுமலை நாராயண கவி, வாணிதாசன், ஆலங்குடி சோமு, தேனரசன், பிருந்தா, மீரா, மேத்தா, ஈரோடு தமிழன்பன், இவங்கெல்லாம் புதுக்கவியை சார்ந்து பார்த்தோம்.
அதே மாதிரி சிறுகதைகள் தலைப்பு இது சமயம் சார்ந்த தாயுமானவர் ராமலிங்கடிகள் பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.